பள்ளிவாசல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வீடு மாற்றி வைக்கின்ற இளைஞர்கள் வேண்டுமா? பலருடைய வீடுகளிலே ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கின்ற வீடுகளை நோக்கி ஓடிப்போய் அங்கே இருக்கின்ற வெள்ளை அழுத்தி அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்கள் வேண்டுமா? அதே போன்று கிரிக்கெட் என்றும் எல்லை என்றும் ஃபுட்பால் என்றும் வாலிபால் என்றும் இரவு பொழுதுகளை எல்லாம் அங்கே ஒவ்வொரு ஊர்களிலுமே இருக்கக்கூடிய அந்த பாதையோரங்களை எல்லாம் மறைத்து பாதைகளை எல்லாம் மறைத்து மனிதருக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய நிலைமையிலே இளைஞர்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதே போன்று ஃபித்ரா என்ற பெயரிலே ஜகாத் தர்மம் என்ற பெயரிலே வீடு வீடாக பிச்சை எடுக்கக்கூடிய மாதமாகவும் அந்த மாதத்தை சில வரவேற்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். திருமணம் முடித்த பெண்களாக, கணவனாக, மனைவியாக, குமரியாக, சிறு கைக்குழந்தைகளாக, நடமாடக்கூடிய குழந்தைகளாக என்று பலரும் பாதைகளை எல்லாம் பவனி வரக்கூடிய கவலையான காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதற்கென்றே செல்வந்த வர்க்கத்தினர்கள் 20 ரூபாயை 10 ரூபாயை மாற்றி வைத்துக் கொண்டு ஜக்காத்தை கொடுப்பது போன்று பாசாங்கு செய்து அதை கியூவிலே வைத்து 10, 20 என்று ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அந்நியர்கள் கரதர மாசே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிக்கலான மாசம், பிரச்சனைக்குரிய மாதம் என்று தூற்றுகின்ற அளவுக்கு நம்முடைய இளைஞர்களின் யுவதிகளும் அதிமோசமான முறையிலே அந்த மாதத்தை வரவேற்று அதிலே நடந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். பல ஊர்களிலே, நம் நாட்டிலே சச்சரவுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், மாற்று மனத்தவர்களோடு கைகலப்புகள் எல்லாம் இந்த மாதங்களிலே உருவாகுவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்படி ஒரு மாதம் வரக்கூடாது என்று, அதாவது அந்நியர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிலே பலர் இந்த மாதத்தை வித்தியாசமான தோரணையிலே வரவேற்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். தேங்காய் பிப்பதற்கும், மாங்காய் பறிப்பதற்கும், கொய்யா பழத்தை பிப்பதற்கும் என்று சொல்லி அங்கே பல இளைஞர்கள் தாப்பைகளை ஏறி குதிக்கின்ற காட்சிகளை எல்லாம் இந்த மாதத்திலே நீங்கள் காணுகின்றீர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இது சிறப்பான மாதம், இது கண்ணியமான மாதம். இது நானும் நீங்கள் நினைப்பது போன்ற மாதம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதம். என்னை உங்களை நோக்கி நிழலிடக்கூடிய இந்த மாதம், என்னை உங்களை நோக்கி வட்டமிடக்கூடிய இந்த மாதம், என்னை உங்களை நோக்கி அதை இதோ எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய இந்த மாதம் அல்லாஹ்வுடைய பேரல்லாஹ் அடையக்கூடிய மாதம். இது என்னுடைய வாழ்க்கையில் கடைசி ரமலானாக இருந்தால், அன்பிற்கினியவர்களே, எவ்வளவோ உரை கேட்கின்றோம், எவ்வளவோ பயான் நிகழ்ச்சிகளை கேட்கின்றோம். அடைந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கின்றீர்களா? அன்பிற்கினியவர்களே, நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. தௌஹீதை சுமந்தவர்கள், ஏகத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள், சுவனத்தின் அனந்தரக்காரர்கள், சொர்க்கத்தை சுவீகரிக்கக்கூடியவர்கள், அவனுடைய யதார்த்தமான, உண்மையான, சத்தியமான, உண்மையான, அதற்கு தகுதியானவர்கள் நானும் நீங்களும் தான். ஷிர்க் இல்லாதவர்கள், பித்அத் இல்லாதவர்கள், ஷிர்க் இல்லாதவர்கள், பித்அத் இல்லாதவர்கள், தரமானவர்கள், இந்த மண்ணிலே வாழக்கூடிய மனிதர்களிலே அல்லாஹ் மீது சத்தியமாக உயர்ந்தவர்கள் நானும் நீங்களும் தான். ஏன் தெரியுமா? அவ்வளவு கண்ணியமானவர்கள். நான் சொல்லவில்லை, நபிகளார் தான் சொன்னார், அல்லாஹ் தான் சொன்னான். ஏன்? இந்த உலகத்திலே தௌஹீத்வாதி என்ற ஒருவன் மூச்சு விடும் காலம் வரை இந்த உலகம் அறியாது. அந்த அளவுக்கு கண்ணியமானவர்கள் நாங்கள், படைப்பால் உன்னதமானவர்கள். என்னுடைய உங்களுடைய சிறப்பு, நானோ நீங்களோ மரணித்து விட்டால் எனக்காக உங்களுக்காக 40 பேர் அந்த ஜனாசாவிலே கொள்கைவாதிகளாக கலந்து கொள்வார்கள் என்றால் உங்களுடைய பரிந்துரை எனக்கும், என்னுடைய பரிந்துரை உங்களுக்கு ஏற்கப்படும் என்று சிலாகித்து சொல்லப்பட்டவர்கள் நாங்கள். அன்பிற்கினியவர்களே, அடைய போகின்ற மாதம் கண்ணியமானது, அது புனிதமானது. புண்ணியங்கள் பூத்துக் குலுங்கக்கூடிய கண்ணியமான ஒரு மாதத்தை அடைய போகின்றோம். யா அல்லாஹ், எவர்களுக்கெல்லாம் அந்த கண்ணியமான மாதத்தை அடைகின்ற வாய்ப்பை கொடுக்கின்றாயோ அந்த பட்டியலிலே என்னை ஆக்கிவிடு ரஹ்மானே. அந்த வாய்ப்பை யாரெல்லாம் அடைகின்றார்களோ அந்த பாக்கியம் பெற்ற சிறந்த சீதேவிகளாக என்னை ஆக்கிவிடு என்று ரப்பிடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள். அன்பிற்கினியவர்களே, அதனையும் ஆரோக்கியத்தோடு அந்த மாதத்தை அடையப்படும் என்றால் உண்மையிலே தேக புஷ்டியோடு சிறந்த அந்த மாதத்திலே நல்ல முறையில் நோம்பு நோக்கக்கூடிய நிலைமையில் அதன் பகல் பொழுதுகளை, இரவு பொழுதுகளை எல்லாம் இபாதத்தில் அலங்கரிக்கக்கூடிய முறையில் அந்த மாதத்தை அடைய பெறுவோம் என்றால் அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் தான். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, உணர்வுபூர்வமாக நீங்கள் ஒன்றை சிந்தியுங்கள். தலைப்புக்குள்ளே போவதற்கு முன்னால் உணர்வுபூர்வமாக உங்களுடைய உள்ளத்திலே ஒன்றை தொட்டு கேளுங்கள். வாரம் ஒரு ஜும்மா, சும்மாவல்ல, சாதாரணமாக அல்ல, முழுக்க குர்ஆன் சுன்னா ஆய்வு செய்யப்படக்கூடிய தரமான உலமாக்களை கொண்டு, கண்ணியமான உலமாக்களை கொண்டு, சிறந்த அறிஞர்களை கொண்டு மிம்பர் மேடைகள் அகில இலங்கை ரீதியாக குர்ஆன் சுன்னா பேசப்படக்கூடிய மஸ்ஜிதுகளில் அலங்கரிக்கப்படுவதை பார்க்கின்றீர்கள். இன்று வரைக்கும் நீங்கள் டிசம்பருக்கு இடையிலே ஒரு மௌலவியிடத்திலே ஜும்மாவுக்கு ஒரு டைம் கேட்டு பாருங்கள், அவரால் தர முடியாது. ஏன் தெரியுமா? அவ்வளவு பள்ளிவாயில் நிர்வாகங்கள் தரமான முறையில் அரை மணித்தியாலத்தை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக
என்பதற்காக உன்னதமான தியாகங்களை செய்கின்றார்கள். சில நேரம் இந்த வருடத்தை தாண்டி அடுத்த வருடங்களுக்கு மௌலவிமார்கள் புக் பண்ணப்பட்டிருப்பார்கள். இது எதை காட்டுகின்றே தெரியுமா? குர்ஆன் சுன்னா ஆழமாக வளர்ந்திருக்கின்றது. இலங்கை எந்த முடுக்கில இருக்கின்ற ஒரு குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிதுக்கு சென்றாலும் ஜும்மாவுக்காக போனால் நேர காலத்தோடு 10 பேரை மஸ்ஜிதிலே காணலாம். அவர்களோடு போய் கொஞ்சம் சிரித்து உட்கார்ந்து கலைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் வெகு தொலைவிலே இருந்து வருகின்றோம், ட்ரெயினிலே வருகின்றோம், பஸ்ஸிலே வருகின்றோம், ஆட்டோ புக் பண்ணி வருகின்றோம். ஏன் உங்களுடைய ஊரிலே பள்ளிகள் இல்லையா? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மஸ்ஜிதுகள் கிடையாது. அரை மணித்தியாலம் கிடைத்தாலும் தரமாக கிடைக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் நாம் நேர காலத்தோடு வருகின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குர்ஆன் சுன்னா வளர்ந்திருக்கின்றது. அன்புக்கினியவர்களே, எம்முடைய பகுதியில் ஆய்வாளர்கள் உருவாகிவிட்டார்கள், சிந்தனையாளர்கள் உருவாகிவிட்டார்கள், விற்பனர்கள் உருவாகிவிட்டார்கள். இன்டர்நெட்டிலே போய் ஒரு பட்டனை கிளிக் பண்ணினால் தேவையான சேட் பண்ணி தரக்கூடிய அளவுக்கு சிந்தனையாளர்கள் ஆய்வாளர்கள் சமூகத்தில் உருவாகிவிட்டார்கள். 7 வருடங்கள் 8 வருடங்கள் கற்றுத்தேறிய ஒரு உலமாவோடு அரபு மொழியே தெரியாத மதரசாவுக்கு காலை வைக்காத ஒரு மனிதர் சாதாரணமாக வந்து தர்க்கிக்கின்ற அளவுக்கு ஆய்வாளர்கள் சமூகத்தில் உருவாகிவிட்டார்கள். நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இன்டர்நேஷனல் பிறையா லோக்கல் பிறையா என்றால் ஒருவன் என்ன செய்கின்றான்? லோக்கல் பிறையை அப்படி அச்சுட்டாக பார்க்கின்றான். பள்ளி மௌலவி இன்டர்நேஷனலாக இருக்கலாம். வந்து மௌலவியிடத்தில் என்ன கரைக்கின்றார் தெரியுமா? கரைத்து விட்டு அது வெறுமனே ஒரு மண், புத்து மண், ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுகின்ற அளவுக்குள்ள மனிதர்களை பார்க்கின்றோம். ஏன் தெரியுமா? நான் என்ன சொல்ல வருகின்றேன் தெரியுமா? அவ்வளவுக்கு நம் சமூகத்திலே கொள்கை ரீதியிலான ஆய்வு சகோதரர்கள் உருவாகியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கம் என்பது ஆய்வுக்கு மட்டுமல்ல, வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் கேட்பதற்கும் மட்டுமல்ல, அது பிராக்டிகலிலே வருவதற்கு தான் மார்க்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். என் முன்னால் உங்கள் முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் உயிரோடு இல்லை. அல்லாஹ்வே சத்தியமாக அவர் சொன்ன போதனைகள் அனைத்தும் உயிரோடு இருக்கின்றது. சஹாபா சமூகத்துக்கும் இங்கே வந்திருக்கின்ற உங்களுக்கு எனக்கும் இடையிலே இருக்கின்ற வேற்றுமை என்ன தெரியுமா? நபிகளாரை கண்ணால் கண்ட சமூகம். நபிகளாரை கண்ணால் மட்டும் நாங்கள் காணவில்லை, அவருடைய போதனைகள் அனைத்தையுமே செவியேற்றுக்கின்றோம், அனைத்தையுமே காணுகின்றோம். மாற்றத்தை என்ன மாற்றத்தை கண்டோம்? அன்பிற்கினிய சகோதரர்களே, வாரம் ஒரு ஜும்மா, மாதம் 4 ஜும்மா, வருடத்துக்கு 52 ஜும்மா கேட்கின்றீர்கள். சும்மாவா? அது எப்படியான ஜும்மா? புராணங்களா, கட்டுக்கதைகளா, இட்டுக்கட்டப்பட்ட வரலாறுகளா, பெரியார்கள் சொன்ன செய்திகளா, அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்லப்பட்டுள்ளது அங்கே வருகின்றது என்ற கருத்துக்களா? அல்லாஹ்வே சத்தியம் அப்படி அல்ல. ஒரு ஜும்மா ஓதினால், ஒரு உரை நிகழ்த்தினால் அடுத்த நடுக்கம் என்ன தெரியுமா? யார் என்ன கேள்வி அப்பாரோ என்ற நடுக்கத்தோடு உலமாக்கள் பேசுகின்றார்கள். ஏன்? தவறியா ஒரு லைஃபான செய்தி வந்து விடுமா? தவறியா லைஃபான செய்தி வந்து விட்டால் மிம்பரை விட்டு இறங்கியவுடன் அடுத்த கேள்வி என்ன? மௌலவி நீங்க இதை சொல்லி இருக்கப்படாது, நீங்க சொன்ன கூற்று பிழையானது, ஹதீஸ் இப்படியும் வருகின்றது, இது குர்ஆனோடு மோதுகின்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆய்வாளர்களும் இருக்கின்றார்கள். உண்மையிலே வரவேற்கின்ற சகோதரர்களே, உங்களை பார்த்து என்னை பார்த்து சமூகத்திலே இருக்கின்ற பல நூறு பேர் என்னோடு உங்களோடு வந்து கைகோர்ப்பதற்கு ஏன் தயங்குகின்றார்கள்? நானும் நீங்கள் உன்னதமான ஆய்வுகளோடு, படிப்பதோடு, கற்பதோடு, ஆய்வு செய்வதோடு பிராக்டிகலிலும் எடுத்து பாருங்கள். வல்லாஹி சஹாபா சமூகமாக எமக்கும் மாற முடியும் சகோதரர்களே. சஹாபாக்கள் அந்தஸ்துக்கு போகாவிட்டாலும், அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக காணாவிட்டாலும் அவர்களோடு குடியிருக்கின்ற அந்த பாக்கியத்தை எமக்கு பெறலாம். வாரம் 1, மாதம் 4, வருடம் 52, உங்களுடைய வயது 50 என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கின்ற எல்லோருடைய வயது 50 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 வருடத்தை தள்ளுங்கள், 40 வருடங்கள், 2080 ஜும்மா மட்டும் கேட்டிருக்கின்றீர்கள் சகோதரர்களே. இப்படியான மேடைகள் இல்லாமல், தர்பியா பயிற்சிகள் இல்லாமல், ஏனைய பயான்கள் இல்லாமல், தினந்தோறும் மஸ்ஜிதிலே கேட்கின்ற ஏனைய உரைகள் இல்லாமல் ஜும்மா மேடை மட்டும் 2080 கேட்டிருக்கின்றீர்கள். என்ன மாற்றத்தை கண்டீர்கள்? அன்பிற்கினியவர்களே, பல ஆயிரம் ரூபாய்கள் செலவழித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். வீணாக போவதற்கல்ல, பல சிரமங்களுக்கு மத்தியில், நோய்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துவதற்கு வந்திருக்கின்ற உலமாக்கள் அவர்கள் ஏன் வந்தார்கள் தெரியுமா? ஒருவருக்காவது ஹிதாயத்து கிடைக்கட்டும், ஒரு உள்ளமாவது மாறி போகட்டும், ஒரு உள்ளமாவது யதார்த்தத்தை உணரட்டும், அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, உணர்வுபூர்வமாக இஹ்லாஸோடு உள்வாங்குங்கள். சத்தியமாக பொற்குவியல் நிரம்பிய ஒரு அறையிலே உங்களை போட்டு மூடி, தங்கங்கள், வெள்ளி, முத்து, மரகதங்கள் நிரம்பிய ஒரு அறையிலே உங்களை போட்டு மூடி அள்ளி என்று சொன்னால் எனக்கு வெக்கமாயிக்கு, எனக்கு வானம், ஐயோ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவீர்களா? எங்கெல்லாம் மதாபிக்கேலும் அங்கெல்லாம் மதாபிப்போம். பாக்கெட்லயா, ஷேட்லயா, பனியல்ல, எங்கெல்லாம் போடணுமோ அங்கிருந்து கோல் போட்டு மகன் ஓடிவா, மகள் ஓடிவா, போறதை எடுத்துட்டு வா, சாக்கு எடுத்து கொண்டு வா. ஏன்? இங்கே பொற்குவியல் நிறைந்திருக்கின்றது என்று அடுத்தவர்களையும் ஆர்வம் ஊட்டுவோம். அன்பிற்கினியவர்களே, உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இறுதி கடைசி ரமலான் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால், இது இறுதி ரமலான் என்று எழுதியிருந்தால்
அடுத்த ரமலானில் நீ எங்கேயோ ஒரு மரத்தடியில் தான் இருப்பாய் என்று ரஹ்மான் விதித்திருந்தார். அடுத்த ரமலானில் மண்ணோடு மண்ணாய் போன உடம்பாகத்தான் நீ இருப்பாய் என்று ரஹ்மான் விதித்திருந்தால், அன்புக்கினியவர்களே, பாடசாலையிலே படிக்கின்ற ஒரு மாணவன் பரீட்சை தேர்வுக்கு முற்படுகின்றான், பரீட்சை எழுதுவதற்கு முற்படுகின்றான். பரீட்சைக்கு தயாராகக்கூடிய ஒரு மாணவனை நீங்கள் பார்க்கின்றீர்களா? அவன் எப்படி செய்கின்றான்? அவன் என்ன செய்கின்றான்? சும்மா இருந்துவிட்டு பரீட்சை எழுதினால் அவனை நாங்கள் லூசி என்போம். அன்புக்கினியவர்களே, இடைவிடால் முயற்சி செய்கின்றான், அயராது பாடுபடுகின்றான். அவனுக்கு இரவும் பகலும் சமமாகி விடுகின்றது. ஏன்? நான் கற்க வேண்டும், நான் பரீட்சை எழுத வேண்டும், நான் சித்தி பெற வேண்டும், நான் பாஸ் ஆக வேண்டும், நான் ஃபெஸ்டுக்கு வர வேண்டும் என்ற ரீதியிலே முயற்சிக்கின்றவர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அன்புக்கினியவர்களே, சீசன் வந்துவிட்டால், சிங்கள பெருநாள் சீசனோ வேறு சீசனுள்ள வந்துவிட்டால், அந்நிய மக்கள் உழைக்கின்றார்களோ இல்லையோ, முஸ்லிம்கள் உழைக்கின்றார்களாம். சமூகத்திலே பேச்சுவார்த்தை நடப்பதை பார்க்கின்றோம். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? சிங்கள பெருநாள ஏழே பெருநாள் சீசன் வந்துவிட்டால் முஸ்லிம்கள் தான் உழைக்கின்றார்கள். ட்ரிப் போகின்ற விதத்தை பார்க்கின்றீர்களா? ஏப்ரல் மாதம் வந்துவிட்டால் என்ன சொல்லுவார்கள்? நாங்க அனுபவித்தோ இல்லையோ, முஸ்லிம்கள் தான் அதிகமாக அனுபவிக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் என்று அந்நியர்கள் சொல்லுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அந்த மாதம் வந்துவிட்டால் எம்மிலே பலருக்கு இரவு பகல், பகல் இரவு ரெண்டும் சேம். ஏன்? கஷ்டப்படுகின்றான். அவனுக்கு தெரியும், இந்த ஒரு மாதத்தில் நான் அந்த முக்கியமான அந்த பொல, அந்த சந்தை, அந்த விடம், அந்த வியாபார ஸ்தலம், இந்த இடத்துக்கு இந்த டேட்ல போனால் இது எனக்கு கிடைக்கும் என்பது அவனுக்கு தெரியும். அன்புக்கினியவர்களே, உங்களுடைய சிந்தனைகளை கூர்மையாக்கி கேளுங்கள். பெண்கள் தரப்பில் அங்கிங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களுடைய செவிகளை கூர்மையாக்கி உங்களுடைய மனதோடு பேசுகின்றேன், உங்களுடைய உள்ளத்தோடு கதைக்கின்றேன். இது எனக்கு என்ற உணர்வோடு நீங்கள் உள்வாங்குங்கள். சீசன் வந்துவிட்டால் எந்த அளவுக்கு சிரமம். இரவையிலே தூக்கமே இல்லை, அவ்வளவு முயற்சிக்கின்றார்கள். காலையில் எல்லாம் கொட்டாய் விட்டுக் கொண்டு தூங்கி முட்டி முட்டி கடையிலே இருக்கின்றான். ஏன்? அவனுக்கு தெரியும், என்னால் முடியாது என்று இருந்தாலும் அவனுக்கு விளங்குகின்றது. கொஞ்சம் கஷ்டப்படுவோம், கொஞ்சம் சிரமப்படுவோம், இதை கொஞ்சம் தாங்கிக் கொண்டால் பிறகு எனக்கு லேசிதானே என்று நினைக்கின்ற அளவுக்கு நம் சமூகத்தில் இருக்கின்ற உழைக்கின்ற மக்கள் அந்த மாதம் வந்து விட்டால் அயரால் பாடுபடுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பிரயாணியை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு பிரயாணி தன்னுடைய பிரயாணத்துக்கு எந்த அளவுக்கு தயாராகின்றான் தெரியுமா? ஒரு பிரயாணி தன்னுடைய பிரயாணத்துக்கு எந்த அளவுக்கு தயாராகின்றான் பார்க்கின்றீர்களா? முடியுமான அளவுக்கு தயாராகின்றான். இன்று 7-8 மணித்தியாலங்களை செலவழித்து இங்கே வந்திருக்கின்ற சகோதரர்கள், தாய்மார்கள், நீங்கள் நேற்றைய தினம் இங்கே வருவதற்கென்று பல வகையான ஏற்பாடுகளை செய்தீர்களே. ஏற்கனவே வாகனத்தை புக் பண்ணீர்கள், உணவுகளை சமைத்தீர்கள், அதற்குரிய ஏனைய ஏற்பாடை எல்லாம் பண்ணிவிட்டு தான் இங்கே வருகின்றீர்கள். இது எதை காட்டுகின்றது? நாங்கள் அடைய போகின்ற அதனை இலக்கை அடைவதற்கு ஏற்கனவே முயற்சிகளை பார்க்கின்றோம். சகோதரர்களே, உங்களுக்குரிய மதிப்பும் எனக்குரிய மதிப்பும் கண்ணியமும் உயர்வும் இந்த உடம்பிலே ரூஹ் என்ற ஒன்று இருக்கின்ற வரைக்கும் தான். அது அடங்கிவிட்டால் அது வரைக்கும் கழுத்திலே கை போட்டு ஒன்றாக கட்டி அணைத்து உறங்கிய மனைவி என்ன சொல்ல போகின்றாள்? அழுவாள், புலம்புவாள், கத்துவாள், கதறுவாள். தலைவலி என்றால் தாங்காத தாய் என்ன சொல்ல போகின்றாள்? கத்துவாள், கதறுவாள், புலம்புவாள். அதற்கு மேலால் என்ன? ஜனாசாவை எடுங்கள், இதோ குளிப்பாட்டுங்கள் என்று அவர்கள் தானே தூக்கி தரப்போகின்றார்கள். அவர்கள் தானே எங்களை குளிப்பாட்டி கபரட்டு எம்மை அடக்குவதற்குரிய ஏற்பாட்டை செய்ய போகின்றார்கள். அன்புக்கினியவர்களே, அதே போகின்ற மாதம் இது என்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக இருக்குமானால் சத்தியமாக பரீட்சை எழுதுவதற்குள்ள ஒரு மாணவன் எப்படி தன்னை தயாராக்குவானோ, பிரயாணத்துக்கு போகின்ற ஒருவன் பிரயாணத்துக்கு தன்னை எவ்வாறு தயாராக்குவானோ, அதே போன்று சீசன் வந்துவிட்டால் ஒருவன் தன்னை எவ்வாறு அர்ப்பணித்து மிளகு வறுத்தி உருகுவதை போல தன்னை அர்ப்பணித்து அந்த ஒரு மாதத்தில் எப்படி அறுவடை செய்வதற்கு முயற்சிக்கின்றானோ அது போன்று இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக நீங்கள் கருத வேண்டும். உங்களை போட்டு மூடி அள்ளி என்று சொல்லி அள்ளுவதற்கு தயாராக இந்த நிலைமையில் தான் இந்த மாதத்தை நீங்கள் அடைய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானை அடையக்கூடிய நானும் நீங்களும் முதலாவது ஒன்றை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இந்த ரமலானை அடைகின்றோம் என்றால் பாவ மன்னிப்பு தான் முக்கியமான நோக்கம். ஏன்? 12 மாதங்கள், அதிலே 11 மாதங்கள் பாவத்தோடு ஒட்டி உறவாடி ஒன்றாக புரண்டு திரிந்த மனிதன் அந்த ஒரு மாதத்தில், கண்ணியமான அந்த மாதத்தில் தான் செய்த தப்புக்களை எல்லாம் ரஹ்மானிடத்திலே முறையிடப் போகின்றான். கண்ணீர் சொட்டுக்களை விட்டு அழப்போகின்றான், அல்லாஹ்விடத்திலே முறையிடப் போகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவரையுமே சத்திய கொள்கையில் உறுதியாக நிற்கின்ற சகோதரர்களின் அடிப்படையில் தான் உங்களிடத்திலே முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது, கண்ணியமான இந்த மாதத்தை அடையக்கூடிய நீங்கள், முதலாவது இந்த மாதத்தில் கால் வைக்கப் போகின்ற நீங்கள், இந்த சபையிலே இன்று நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம் இருக்கின்றது.
அது இல்லாமல் நீங்கள் வல்லாஹி ரமலானை அடையக்கூடாது. நான் சொல்ல போவேன் இந்த தன்மை, இந்த பண்பை, இந்த ஹதீஸை உங்கள் மனதிலே நீங்கள் ஆழமாக பதிய வைக்காமல் நீங்கள் கியாமுல் லைலுக்கு போகக்கூடாது, தௌபா செய்யக்கூடாது, தாஜ்ஜுத் தொழக்கூடாது, தர்மம் செய்யக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? அதற்கு முன்னால் கொள்கைவாதிகளாக என்ற நானும் நீங்களும் இந்த பண்பில் முதலாவதாக உன்னதமானவர்களாக நிற்க வேண்டும், உயர்ந்து நிற்க வேண்டும். அருமை தூதர் சொன்ன செய்தியை பாருங்கள். துப்தம் அப்வாபு ஜன்னah யௌமல் இஸ்னைன் வ யௌமல் ஹமீஸ். ரமலானை அடைய போகின்றோம். ஒவ்வொரு திங்களும் வியாழனும் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றது. சுவனத்தின் வாயில்கள் ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் திறக்கப்படுகின்றது. அது சுருக்கமா மொழிபெயர்க்கலாம். ஒவ்வொரு தௌஹீத்வாதியுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அடுத்தவங்களை விடுங்க, அடுத்தவங்களை பற்றி பேச்சே தேவையில்லை. ஏன் கவலைப்படுவோம், துஆ கேட்போம், சொல்லுவோம். ஆனால் எதுவுமே எப்படி ஒரு வகையில் அல்லாஹ் இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்தா பாருங்கள். அது கொள்கை, அதுதான் தௌஹீத், அதுதான் ஏகத்துவம், அதுதான் சத்தியம். சத்தியத்துக்காக இந்த இடத்தில் வந்து சேர்ந்தோமே. இந்த ஊரிலே எவ்வளவு பெரிய ஒரு கிரௌடிங்கிறதுக்கு வந்திருக்கலாம். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை மட்டுமே இங்கு அல்லாஹ் அனுப்பினான். அவர்களுக்கு அல்லாஹ் நாடினான். அபூ தாலிபுக்கு கிடைக்காத ஒன்று, ஆமீனா அப்துல்லாவுக்கு கிடைக்காத ஒன்று, நூஹ் நபியுடைய மனைவிக்கு கிடைக்காத ஒன்று, லூத் நபியுடைய மனைவிக்கு கிடைக்காத ஒன்று, நூஹ் நபியுடைய மகனுக்கு கிடைக்காத ஒன்று, இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு கிடைக்காத ஒன்று. ஒரு சீடியால் உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிச்சு, ஒரு ஹதீஸால் உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிச்சு, ஒரு சவுதி அரேபியா, ஒரு கட்டார், ஒரு துபாய், ஒரு அபுதாபி உங்களுக்கு விளக்கம் தந்துச்சு. உழைப்புக்குத்தானே போனீங்க, செல்வத்தை தேடத்தானே போனீங்க. உங்களோடு போய் இன்று வரைக்கும் ஹரன் சரிவிலே வேலை செய்யக்கூடியவன், 5 நேரம் ஹரன் சரிவுக்கு தொலைப்போகின்றவன் ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கக்கூடிய மஸ்ஜிதை விட்டு தூர இருக்கின்ற மஸ்ஜிதை நோக்கி செல்லுகின்றானே. அவனை போய் பேட்டி என்றால் என்ன சொல்லுகின்றான்? குனூத்தில் நம்ம பள்ளியில கூட்டு துவா இல்ல, சத்தம் போட்டு விசி சொல்ல மாட்டீங்க, நான் சொல்ல வர மாட்டேன். திருப்பி ஹரத்தில் நடக்கிறான்னு கேட்டால் ஹரத்தில் நடக்குதுன்றான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இல்லாட்டி என்ன பரம்பரை விட்டு பிடிக்கலான்னு சொல்றான். அவர்களுக்குள்ளே கொள்கையை அல்லாஹ் இந்த இடத்தை கொண்டு வந்து சேர்த்தானே, அது ரஹ்மானுடைய அருள், அது அவனுடைய அருள். சகோதரர்களே, ரமலானை அடைய போகின்ற நீங்கள், அல்லாஹ்வை சத்தியமாக அதிலே கால் வைக்க போகின்ற நீங்கள், கியாமுல் லைல் தொழுகையை அப்படி செய்ய போகின்றேன், தர்மத்தை இப்படி கொடுக்க போகின்றேன், பள்ளியிலே கஞ்சி பொறுப்பை முழுசாக நானே செய்ய போகின்றேன், ஏனை அனைத்தை நானே செய்ய போகின்றேன் என்று ஆசை கொன்று உங்கள் பணத்தை நீங்கள் செலவழித்து, உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் செலவழித்து, உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் செலவழித்து ஒன்றுமே இல்லாத வெறுமனே பதராக, சுப்பராக, சாம்பலாக உங்களுடைய அமலை நீங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றது. இணை வைக்காத ஒவ்வொருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இணை வைக்காதவன் யாரு? அவன் தௌஹீத்வாதி. தௌஹீத்வாதியின் ஒவ்வொருவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. இல்லா ரஜுலன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. அதுதான் போய் ரெண்டு பேரு. அந்த ரெண்டு பேரும் யாரு? ஒருவன் இன்னொருவனுக்கு, ரெண்டு பேருக்கு மத்தியிலே பிணக்கு, ஷஹ்னா, குரோதம், விரோதம், பகைமை. அப்படிப்பட்டவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்வானா, புகாரியிலே வரக்கூடிய செய்தி நீங்க பார்க்கலாம். ரசூல் 2 தடவை சொல்கின்றார்கள். இந்த 2 தௌஹீத்வாதிகளும் சீர்மை பெற்று சிறப்பாகி மன்னிப்பு கேட்டு 2 பேரும் ஒற்றுமையாகும் வரை இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இப்பொழுது சகோதரர்களே, ரமலானை வரவேற்கின்றோம். ரமலானை வரவேற்கின்றீர்கள். ரமலானில் கால் வைக்கப் போகின்றீர்கள். கொள்கைக்காக, மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காகவே தவிர வேறு யாருடன் நீங்கள் பகைவை பாராட்டக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வரித்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக தடுத்து, அல்லாஹ்வுக்காக என்று அந்த தன்மையோடு தவிர வேறு எந்த வகையிலும் உங்களுக்கு உறவுகளை பிரிய முடியாது. வேறு எந்த வகையிலும் உங்களுக்கு ஊரை பிரிய முடியாது. வேறு எந்த வகையிலும் உங்களுக்கு நண்பர்களை பிரிய முடியாது, மார்க்கத்துக்காகவே தவிர. இப்பொழுது நீங்கள் ரமலானில் காலை வைக்கப் போகின்றீர்கள். 1000 மாதங்களை விட சிறந்த கண்ணியமான லைலத்துல் கத்ரை அடையப் போகின்றீர்கள். பாவ விமோசனம் பெறப் போகின்றீர்கள். இங்கே நீங்கள் கால் வைக்கப் போகின்ற நீங்கள் திங்களும் வியாழனும் திறக்கப்படக்கூடிய சொர்க்கத்துக்கு செல்லுவதற்கு தகுதியான நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோமா? அடுத்தவனுடைய மனதை புண்படுத்தினோமா? அடுத்தவனுடைய உறவை கெடுத்தோமா? அடுத்தவன் சேர்ந்து வாழுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு முயற்சித்தோமா? அடுத்தவனுடைய வாழ்க்கையிலே களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு பாடுபட்டோமா? அடுத்தவனுடைய வாழ்க்கையிலே கட்டுக்கதைகளை சொன்னோமா? அவர்களை பிரிப்பதற்கு என்று பாடுபட்டோமா? அவர்களுக்குள்ளே கோபங்களை, விரோதங்களை ஏற்படுத்தினோமா? சத்தியமாக நீங்கள் ரமலானை நல்ல முறையில் அடையவில்லை. நான்
அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார். ரமலானை வரவேற்போம் சகோதரர்களே. தௌபா, இஸ்திக்பார், அங்க நோன்பு திறக்க சிறப்பு, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த பகுதி எம் பகுதியில பேசப்படுவது குறைவு, இந்த பகுதி எம் பகுதியில கதைக்கப்படுவது குறைவு. எம்முடைய பகுதியில் ஆய்வுகள் இருக்கின்ற அளவுக்கு, சிந்தனையாளர்கள் இருக்கின்ற அளவுக்கு தர்பியா பகுதியில மிக குறைவான, மிக மிக குறைவான மட்டகரமான தன்மை எம் பகுதியிலே தான் இருக்கின்றது. ஆனால் எம் பகுதியினால் தான் சிறப்பான செய்திகள் உலகத்திலே வழங்கப்படுகின்றது. அன்பிற்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, நல்ல முறையில் உங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து கேளுங்கள். பக்கத்து வீட்டோடு உள்ள உறவு உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? பக்கத்து வீட்டு தாயோடு பகைத்துக் கொண்டு அவரோட உறவை இல்லாமல் கணவனுடைய குடும்பத்தை பகைத்துக் கொண்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை, பிளவுகளை ஏற்படுத்திக் கொண்டு விட்டுக் கொடுக்கின்ற தன்மைகள் இல்லாமல், சகிப்பு தன்மைகள் இல்லாமல் உங்களுக்குள்ள பிளவுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு ரமலானை நீங்கள் அடைவீர்கள் என்றால் சத்தியமாக நீங்கள் உன்னதமான முறையில் ரமலானை அடையவில்லை. அதனை நீங்கள் உண்மையான முறையில் வரவேற்கவில்லை. ரமலான் வந்துவிட்டால் கொச்சிக்கா தூள் பண்ணப்படுகின்றது, சரக்கு தூள்கள் எல்லாம் தூள் பண்ணப்படுகின்றது, வீட்டுக்கு தேவையான அடங்கிலான சாமான்கள் எல்லாம் லிஸ்ட் போடப்பட்ட மாதத்துக்கு தேவையானவைகள் எல்லாம் வந்து குவிந்து விடுகின்றது, பிரிட்ஜிலே தேவையானவைகள் அடுக்கப்பட்டு விடுகின்றது, தலைவாரங்கள் எல்லாம் துப்புரவாக்கப்படுகின்றது, வீடு தூய்மைப்படுத்தப்படுகின்றது, கழுவப்படுகின்றது, அனைத்தும் நடக்கின்றது. இவை அனைத்தையும் செய்கின்றன. ரமலானை அடைகின்றோம், கால் வைக்கின்றோம். என் தாயோடு நான் எப்படி இருக்கின்றேன்? என் சகோதரனோடு நான் எப்படி இருக்கின்றேன்? என் மனைவி என் தாயோடு எப்படி இருக்கின்றால்? என் மனைவி என் சகோதரோடு எப்படி இருக்கின்றால்? என் மனைவி என்னுடைய உறவுகளோடு எப்படி இருக்கின்றால்? என் கணவன் என்னுடைய தாயோடு எப்படி இருக்கின்றால்? என்னுடைய உறவுகளோடு எப்படி இருக்கின்றால்? இவர்களை நாம் எப்படி சமாதானப்படுத்துவது? அனைத்து சமாதானத்துக்கும் பிறகுதான் நீங்கள் ரமலானில் காலை வைக்க வேண்டும். அதுக்குத்தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்னால் இப்படியான ஒரு தலைப்பிலே உங்களுக்கு முன்னால் உரை ஒன்றை போட்டிருக்கின்றார்கள். இந்த உரையுடைய நோக்கம் என்ன? ரமலானை நீங்கள் நல்ல முறையில் அடைய வேண்டும். அங்கே நீங்கள் போகின்றீர்கள், மாஷா அல்லாஹ், 2 ரக்காத் தொழுகின்றீர்கள், சலாம் கொடுக்கின்றீர்கள், கையை ஏந்துகின்றீர்கள். வல்லாஹி அல்லாஹ் திருப்ப மாட்டான், அல்லாஹ் தட்ட மாட்டான். உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை? உங்களுடைய துஆக்கள் ஏன் ஏற்கப்படுவதில்லை? உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஏன் விடை கிடைப்பதில்லை? ஷஹ்னா, பிணக்கு, குரோதம், விரோதம், பகைமை, அடுத்தவனை தட்டி நான் உயரோடும், அடுத்தவன் உரிமையை நாம் பறிச்செடுக்கணும், பொல்லு, கடன், கொடுக்கின்ற உணர்வு இல்லாத வாழ்க்கை. அன்புக்கினியவர்களே, எப்படி ரமலானை அடைய போகிறோம்? இதுதான் ரமலானை அடைகின்ற லட்சணமா? அப்படி ரமலானை அடையக்கூடாது. பெண்கள் பகுதியில் பக்கத்து வீடு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிளவுபட்ட நிலைமையில் ரமலானை நீங்கள் எப்படி அடைவீர்கள்? இன்று நீங்கள் இந்த இடத்திலே ஊர் தாய்மார்கள், ஊர் உறவுகள், சகோதரர்கள் என்றால் இந்த இடத்திலே நீங்கள் கட்டித்தறிவு கொள்ள வேண்டும், சலாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ரமலானை நான் அடையப்ப வேண்டேன், துவா செய்துகள், என்னால் இப்படி நடந்தது மன்னித்துக்கொள், நான் இப்படி செஞ்சேன் என்று மன்னித்துக்கொள் என்று மன்னிப்பு நீங்கள் கேட்க வேண்டும். உங்கள் தாயிடத்தில், தந்தையிடத்தில், உறவுகளிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டுத்தான் இந்த ரமலானில் நீங்கள் காலை வைக்க வேண்டும். சகோதரர்களே, எந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் பிளவுபடுகின்றோம் தெரியுமா? வீட்டு விசேஷத்துக்கு அழைக்கல்ல, நோய் வந்து என்ன பார்க்க வரல, வீட்டுக்கு போய் கூட என்ன வரவேற்கல்ல, கண்டும் காணாத போல போனாரு, நான் பல தடவை வைத்தும் என் வீட்டுக்கு அவர் வரல, இப்படி இந்த கோழித்தண்டை, வேலித்தண்டை, இடியப்பத்தண்டை சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பிளவுபட்டு ஓரமாய் போகின்ற காட்சிகளை சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானை அடைய போகின்ற நாங்கள் முதலாவதாக ஷஹ்னா என்று சொல்லக்கூடிய அந்த வெறுப்புகள், குரோதங்கள், பகைமைகள் என்றால் அதிலே இருந்து ஓரமாய் இந்த ரமலானிலே நீங்கள் காலை வையுங்கள். அதற்கு நீண்ட நேரம் எடுக்க முடியாது, அடுத்த விடயத்துக்கு போக வேண்டும் என்பதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நீங்கள் உணர வேண்டும், ரமலான் இது ஒரு விருந்தாளி அல்ல. சில மௌலைமார்கள் உரையிலே சொல்வார்கள், ரமலான் ஒரு விருந்தாளியாக வருகின்றான், அந்த விருந்தாளியை நல்ல முறையில் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ரேடியோவில் கூட பேசுவதை பார்க்கின்றோம். விருந்தாளி வந்தார் போனார், விருந்தாளி நான் உங்கள் வீட்டுக்கு வருகின்றேன், வந்ததோடு கவனித்தீர்கள், அனுப்பிவிட்டீர்கள், முடிஞ்சு. ரமலான் விருந்தாளி அல்ல, ரமலான் ஒரு தாய், அவன் ஒரு அழைப்பாளி, அவன் ஒரு அழைப்பாளியாக வருகின்றான். அந்த தாய் ஏன் வந்தான்? அந்த அழைப்பாளர் ஏன் வந்தார்? அந்த அழைப்பாளர் கொண்டு வந்த அழைப்பு அது. அவர் கொண்டு வந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேனா? அவருடைய அழைப்பு எந்த இலக்கை நோக்கி என்னை நகர்த்துகின்றது? அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய ஆயத்தங்கள் நான் செய்கின்றேனா? இந்த வினாக்களுக்கு விடை காண வேண்டியதுதான் இந்த ரமலான். சகோதரர்களே, பக்கத்து நாட்டிலே இருந்து இலங்கைக்கு ஒரு தூதுவர் வருகின்றார், ஒரு அழைப்பாளர் வருகின்றார். பிபிசி உட்பட உலக அனைத்து செய்தி ஸ்தாபனங்களும் செய்து விடுகின்றது இலங்கை நாட்டை நோக்கி
அமெரிக்காவிலே இருந்து முக்கியமான தூதுவர் கோஷ்டி வந்திருக்கின்றது. இப்பொழுது எம்முடைய சிந்தனைகள், எம்முடைய நாட்டு மக்களுடைய சிந்தனைகள், எம்முடைய ஜனாதிபதியுடைய சிந்தனைகள், கேபினெட்டுடைய சிந்தனைகள் எப்படி வருகின்றது? அவர் என்ன கொண்டு வந்தார், அவர் என்ன சொன்னார், எங்களுடைய நாட்டு முன்னேற்றத்தை பற்றி என்ன பேசினார், எம்முடைய நாட்டுக்கு எதை தருவதாக சொன்னார், எதை தருவதாக வாக்களித்தார், அவரை விடக்கூடாது. அவர் போனதுக்கு பின்னாலும் அவரோடு தொடர்பு வைப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள், அவர்கள் உறவு வைப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் இது உண்மையிலே அது கொண்டு வந்த தூதுத்துவ பணியை, அது கொண்டு வந்த உன்னதமான பொறுப்பை நாங்கள் அறிய வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு முறை அருமை தூதருடைய சமுதாயத்துக்கு போய் வருவது அவசியம். ரமலான் என்ன தூதை கொண்டு வந்தது என்பதை நாங்கள் அறிய வேண்டும் என்றால் நாங்கள் நபிகளாருடைய சமுதாயத்துக்கு போய் வருவது மிக முக்கியம். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில், பல்வேறு வறுமை கோட்டுக்கு உச்சகட்டத்துக்கு மத்தியில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹ் ரமலானை கடமையாக்குகின்றார். சகோதரர்களே, அந்த ரமலான் கடமையாக்கப்பட்ட மக்கள் ஒரு பிறை பார்த்து, 2 பிறை பார்த்து, 3 பிறை பார்த்து 3 மாதங்கள் அடிப்பறியாத சமூகம். அதுதான் அந்த சமூகம். உமிழீக்கம் செய்யப்படாத கோதுமையை கையில் எடுத்து உப்பென்று ஊதி வாயிலே போட்டு தண்ணீரை குடித்துக் கொண்ட சமூகம் அந்த சமூகம். ஒரு பேரீச்சங்கனி, 2 பேரீச்சங்கனி, 3 பேரீச்சங்கனி இதை போட்டு வாயிலே மென்று திண்டு வாழ்ந்த சமூகம் அந்த சமூகம். ஒரு ஈச்சம்பழத்தையும் சூப்பி 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 இரவு நேரத்தில் சப்பி விழுங்கி விட்டு படுப்போம். அதுதான் அந்த சமூகத்துடைய நிலைமை. சுஜூதுக்கு நபிகளார் வருவார், காலை நான் நீட்டி இருப்பேன், குத்துவார், நான் காலை மடக்கிக் கொள்ளுவேன். மீண்டும் காலை நீட்டுவேன், குத்துவார், நான் காலை மடக்கிக் கொள்ளுவேன். ஏன்? எங்களுடைய வீடுகள் சிறுசாக இருந்தது, விளக்குகள் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூகம். அன்பிற்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான ஒரு கஷ்டமான ஒரு சமுதாய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை நோக்கித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுபுவத் 13ஆம் ஆண்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை அதாவது கடமையாக்கி வைக்கின்றார், நோன்பை கடமையாக்கி வைக்கின்றார். நோம்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முக்கியமான செய்திகளை எமக்கு சொல்ல வந்தார்கள். இந்த ரமலான் எம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இலக்குகள் பல நூறு இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேச்சாளர்களும் ஒவ்வொரு திசையை அதை சுட்டி காட்டலாம். தக்வா என்று பேசலாம், இக்லாஸ் என்று பேசலாம், அல்லது தர்பியா என்று பேசலாம். ரமலான் எதிர்பார்க்கின்ற இலக்குகள் பல 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 இருக்கின்றது. அவருடைய உன்னதமான இலக்கு தக்வா என்பதனை குர்ஆன் சொல்லித் தருகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நோன்பை சிறப்பான வறுமை கோட்டிலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு நோன்பை கடமையாக்கியது. சுப்ஹானல்லாஹ், எப்படி சொன்னான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று விளித்தது. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுக்கு ரமலான் கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் கடமையாக்கப்படுகின்றது. நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்கினியவர்களே, 15 வருடங்கள் தக்வா இல்லாமல் வாழ்ந்த ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். புதுசாக நம்ம ரமலானில் இருந்து தான் தக்வாவை கற்றுக் கொடுக்க போகின்றன. ஈச்சம்பழத்தை திண்டு திண்டு அஹ்ரக புத்தூரத்தம், ஈச்சம்பழத்தை திண்டு 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 வயிறெல்லாம் கேஸ்ட்ரிக் பத்தி எறியார சொல்லலாம். மாமிசமாய் உணவுக்கு பிரார்த்திக்க மாட்டீர்களா? மிம்பர்ல ஏறினார் ஹமிதல்லா வாசனாலை அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார். அம்மாவை மக்களே, உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்லட்டுமா? மக்காவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் தியாகங்கள் ஞாபகம் இருக்கின்றதா? அம்மார் பின் யாசிரை ஞாபகம் இருக்கின்றதா? சுஹைபை ஞாபகம் இருக்கின்றதா? பிலால் பின் ரபாஹை ஞாபகம் இருக்கின்றதா? மிம்பர்ல இருந்து பேசுறார். அங்க கஷ்டப்பட்டோம், மதீனாக்கு வந்துட்டோம், சிறப்பா இருக்கிறோம். தோழர்களே, நீங்கள் என்னிடத்தில் மாமிச வகை உணவை கேட்கின்றீர்களா? அல்லாஹ் மீது சத்தியமா இந்த முஹம்மத் மாமிச வகை உணவு கண்ணால காணல. அப்படி கண்டிருந்தால் சத்தியமா நான் தின்றிருக்க மாட்டேன். தோழர்களே, உங்களுக்கு தான் தருவேன். ஓம பாரசீகத்தை நீங்க வெற்றி கொண்டீர்கள். அல்லாஹ் தூதரே, உணர்வு மாறுது பாக்குறீங்களா? எப்படிப்பட்ட சமூகம்? தக்வா இல்லாத சமூகமா? ரோம பாரசீகத்தை வெற்றி கொள்வீர்கள் என்றால் அடுத்து என்ன கேட்டிக்கணும்? ரோமவாசியை வெற்றி கொள்வோமா? மாஷா அல்லாஹ், எனக்கு எல்லாம் கிடைச்சுமா? அப்படி கட்டிக்கோணும். சுப்ஹானல்லாஹ். முழு துனியாவோட காலடியில் வந்து மண்டியிடும் முத்தமிழும். அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், இன்று நாங்கள் இருக்கின்ற இந்த நாள் நல்ல நாளா, அந்த நாள் நல்ல நாளா? இன்று நீங்கள் இருக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். அந்த நாள் வந்தால் முஹாஜிரீன்களிடத்தில் நீங்கள் போவீர்கள், கஷ்டப்படுகின்றவர்களை போய் நீங்கள் அடிதடிக்குள்ளாகுவீர்கள். அடுத்தவன வட்டி கொத்தி திண்டி எப்படியாவது நான் முன்னேற வேண்டும் என்று முயற்சிப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். இறைச்சி துண்டை கேட்ட சமூகத்துக்கு மிம்பர்ல ஏறி நபிகளார் கொடுத்த பயிற்சி என்ன? நான் கூட இறைச்சி துண்டை காணலப்பா, நான் கூட இறைச்சி துண்டை காணல. சலாம் கொடுத்துட்டு பார்த்தா தட 2-3 பேர் விழுந்திருப்பாங்க சப்புல.
ஒரே ஆடைய போட்டு 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 இது அப்படி ஆடு அடையாளம் நிக்குது. சபையில் இப்படி உட்கார்ந்தா ஒருத்தருக்கு மறந்துதான் உட்காருவாங்க. ஏன் அங்கங்கள் வழியை வழங்கிடுவோம்னு சொல்லி. அப்படிப்பட்ட தக்வாவால் உண்டப்பட்ட தக்வாவின் உச்சநட்டத்தில் இருந்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், லஅல்லக்கும் தத்தகூன், நோம்பினூடாக நீங்க தக்வா பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் சொன்னான் என்றால், சகோதரர்களே, தக்வா இல்லாத சமூகத்துக்கு தக்வாவை புரிசாக படித்துக் கொடுக்கல. ஏன் அல்லாஹ் சொன்னா தெரியுமா? ஒரு சமூகம் பலகீனமான முறையில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய இருப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக அவங்க ஆசா பாசங்களை எல்லாம் உணர்ச்சிகளை எல்லாம் விட்டுக் கொடுக்கும். ஒரு சமூகம் பலம் பெற்று விடுமானால், சிறப்பாக வந்து விடுமானால், அதிகாரம் வந்து விடுமானால், தனக்கு கீழ்படிந்தவர்களை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற நிலைமைக்கு வந்து விடுவார்கள். மக்கா வாழ்க்கையில் சிரமம், மதீனா வாழ்க்கையில் உயர்வு. மதீனா வாழ்க்கையில் உயர்வு வந்ததற்கு பின்னால், மக்களே நீங்கள் யாரும் கர்வம் கொள்ளக்கூடாது. நோம்பு வருகின்றது, பண்பாட்டு சிகரமாக நீங்கள் மாறுங்கள், பக்குவப்படுங்கள், உணர்வு வருங்கள், தக்வாவை கொண்டு நீங்கள் அனைவரும் மாறிவிடுங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோம்பை கடமையாக்கியதாக அல் குர்ஆனிலே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அழகான முறையிலே சொல்லித் தருகின்றார். சகோதரர்களே, உண்மையிலே ஒரு மனிதன் அதிகாரத்தில் உயர்ந்து அந்தஸ்தில் உயர்ந்து வந்து விட்டால் அதற்கு பின்னால் தன்னுடைய ஆசைகளை அடக்கியாள்வது என்பது அவனுக்கு சிரமம். ஏன்? அவரிடத்திலே பணம், அதிகாரம், செல்வ பலம் அனைத்துமே வந்துவிட்டது என்றால் தன்னுடைய ஆசைகளை அடக்குவது சிரமம். அல்லாஹ் மதீனா வாழ்க்கையிலே வைத்து உயர்ந்ததற்கு பின்னால் நோம்ப கடமையாக்கி என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் அதிகாரம் பெற்று விட்டீர்கள், உயர்ந்து விட்டீர்கள், உள்ளத்தை அடக்க பழகுங்கள், பக்குவப்படுத்த பழகுங்கள். அந்த பயிற்சி இன்னும் தேவை என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோம்பை கடமையாக்கினார். அன்புக்குரிய சகோதரர்களே, 11 மாதங்கள் எங்களை ஆட்டி படைத்த ஷைத்தான் அவனை ஒரு பிடி பிடித்து அவனை அடக்கி ஆள்வதற்குரிய பயிற்சியை பெறக்கூடிய கண்ணியமான மாதம் எங்களை நிழல்விட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஷைத்தான், அந்த பயங்கரமான ஷைத்தான் அவன் எனக்குள்ளே இருக்கின்றான், அவன் உங்களுக்குள்ளே இருக்கின்றான். அவனை சிறைபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அதுதான் ரமலானை வரவேற்கின்ற லட்சணமாக இருக்க வேண்டும். அபரைத்த மனிதக இலாஹா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக தெய்வமாக எடுத்துக்கொண்டவனை நீங்கள் பார்த்தீர்களா? மனோ இச்சையை கடவுளாக எடுக்கின்றார் என்ன? மனோ இச்சையை கடவுளாக தெய்வமாக எடுப்பது என்றால் என்ன? மனசு சொல்லுறமாய் நடப்பது. அல்லாஹ் சொன்ன போதனை, அருமையானவர் சொன்ன போதனை இருக்கும். அதற்கு பகரமாக என்னுடைய மனோ இச்சை எதை சொல்லுகின்றதோ, என்னுடைய உள்ளம் எதை சொல்லுகின்றதோ அதற்கு ஏற்றாப்போல் நடப்பதுதான் மனோ இச்சையை பின்பற்றுவது என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய இலக்கு தக்வா. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு அமலி இப்னு ஆதம லஹு இல்ல ஸியாம், எல்லாம் அல்லாஹ்வுக்குள்ளே தான். ஆதமுடைய மகன் செய்கின்ற எல்லாம் அவனுக்குரிய நோம்பை தவிர ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பி, நோம்பு எனக்குரியது, அதுக்குரிய கூலியை நானே கொடுப்பேன். வஸியாமு ஜுன்னா, நோம்பு ஒரு கேடயம். நோம்பு ஒரு கேடயம் என்றால் நோம்பாளி யாரா இருக்கணும்? நோம்பாளி முஜாஹிதா இருக்கணும். சகோதரர்களே, போர் கலவரங்கள் நடக்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள், வருகின்ற ஈட்டிகளை, அம்புகளை, வில்லுகளை தாங்குவதற்காக கையிலே ஒன்றை வைத்துக் கொண்டு இப்படி இப்படி தடுப்பார்கள். வருகின்ற அனைத்தும் வந்து அந்த ஜுன்னாவில் அந்த கேடயத்தில் பட்டு தெரிப்பதை பார்க்கின்றீர்கள். நபிகள் எப்படி அழகாக சொன்னார். ஜவாமிகள் கலீம் சுருக்கமா சொல்லுவார், தரமா சொல்லுவார். சுருக்கமா சொல்லுவார், அதுல முக்கியமான பலன் அடங்கி இருக்கும். என்ன சொன்னார்? நோம்பு ஒரு கேடயம் சுருக்கமா சொன்னார். இப்ப எப்படி கேடயம்? போர்க்களத்தில் கண்ணீர் புகை அடிக்கின்ற பொழுது, போர்க்களத்தில் கல்லுகள் வருகின்ற பொழுது, அம்புகள் வருகின்ற பொழுது, வில்லுகள் வருகின்ற பொழுது அப்படியே பிடிப்பதை நீங்கள் டிவியிலே பார்க்கின்றீர்கள், தொலைக்காட்சியிலே பார்க்கின்றீர்கள். நோம்பை பொறுத்த வரைக்கும் அது ஜுன்னா என்றால் அதை நோக்கின்ற நான் முஜாஹித், நான் முஜாஹித், நான் முஜாஹித், நான் போர் வீரன். போர் வீரன் நோம்பு என்ற இந்த கேடயத்தை தன்னுடைய நோம்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லா வகையிலும் பயன்படுத்துவார். கெட்ட பார்வை பார்க்க மாட்டான், மோசமான ஆபாசமான காட்சிகளை கண்டுகளிக்க மாட்டான், படுநூறு சொல்ல மாட்டான், அபாயத்தை வந்த மாட்டான். அல்லாஹ் இடத்தில் சுருக்கமா சொன்னார், فإذا كان يوم صوم أحدكم فلا يرفث ولا يشرب فإن سابه أحد أو قاتل فليقل إني صائم. எப்படி சொன்னார்? சுருக்கமா சொன்னார். எப்படி? உங்கள் ஒரு நோம்பு நோற்ற நிலைமையில் இருப்பாரேயானால் மோசமான உடல்நலம் இட்டு செல்லக்கூடிய ஆபாசமான வார்த்தைகளை கலைக்க வேண்டாம். உங்களுக்கு யாராவது ஏற்றினால், உங்களை வெற்றிடத்துக்கு கொலை செய்யவே வந்தால் நான் நோம்பாளி என்று சொல்லி ஒதுங்கி கொள்ளட்டும். வம்பளக்கும் மாதம் அல்ல. நோம்பு நோற்றுக்கொண்டு நோம்பை வரவேற்கின்றோம் என்று பேசுகின்றோமே, எல்லா ஊர்களிலுமே ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு பேர் வைத்திருப்பார்கள், பிபிசி இல்லாட்டி
தினமில ஏதாச்சும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த கடைக்கிட்ட போனா ஹாட் நியூஸ் எடுக்கலாம், சுடு சுடு நியூஸ் எடுக்கலாம். வேண்டியது எவன் எங்க பாஞ்சு போனால், எவன் எந்த வீட்டுக்கு போனால், எவன் எங்க பார்த்தா எங்க வந்து அப்பளம் மெசேஜ் வந்து எடுக்கலாம். நோன்பை நோற்றுக்கொண்டு காலை பொழுதிலே பல தாய்மார்கள் பக்கத்து வீட்டை நோக்கி செல்லுவார்கள். ஏன்? நோன்பு ஒரு கேடயம் தாய்மார்களே, சகோதரிகளே. நோன்பு கேடயம் என்றால் நோன்பை நோக்கக்கூடிய நீங்கள் வீராங்கனைகள். வில்லு வந்து பட்டு நீங்கள் செத்தால், அம்பு வந்து குத்தி நீங்கள் செத்து விட்டால், கல்லு வந்து பட்டு உங்கள் கண்ணை பொத்து விட்டால் முடியாது. நான் படித்திருக்கின்ற நோன்பு அது கேடயம். என்னை நோக்கி எதுவும் வரக்கூடாது. நான் என் நாவை சிறை வைக்கப் போகின்றேன். யாருடைய வீட்டுக்கு நான் செல்ல மாட்டேன், யாருடன் பேச மாட்டேன், மோசமான வார்த்தைகள் கலைக்க மாட்டேன். அதுதான் ஜுன்னா. அன்புக்கு இஸ்லாமிய நெஞ்சங்களே, உறவுகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, நோன்பை எப்படி கழிக்கின்றோம்? இரவு முழுக்க படி படி, இரவு முழுக்க விளையாட்டு. காலையிலே எழுந்தால் ஃபுல்லா படி. அதுக்கு பிறகு எழுந்தால் அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போய் அலாய் பலாய். நோம்பு உறக்கிறதுக்கு டைம் சரி, கிட்ட ஓடி வந்து மற்ற கட்லை தட்டி ரோஸ் வேலையில் ஈடுபட்டாச்சு, நோம்பு திறந்தாச்சு. பெரிய திருப்தி. பாங்க முடிஞ்சது கூட சொல்லணும். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي الله أكبر الله أكبر. لا إله إلا الله.
இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுறதுக்கு டைம் தரப்படும் ஊர் மக்களுக்கு. யார் வழிபாடு வேண்டிக் கொள்றாங்க. அன்பான சகோதரர்களே, ரமலானை வரவேற்று ரமலானை அடைந்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய பேரர்களால் அந்த மாதத்திலே கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வயது வந்த ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட 14 மணித்தியாலங்கள் 13-14 மணித்தியாலங்கள் பசியோடு பட்டினியோடு தாகத்தோடு அல்லாஹ்வுக்காக என்ற அந்த உணர்வோடு இருக்க போகின்றோம். சகோதரர்களே, பகலெல்லாம் பட்டினி கிடந்து பசித்திருந்து தாகித்திருந்து மிகச் சிரமப்பட்டு நோன்பு திறக்கின்ற நேரம் கஷ்டப்பட்டது நோன்பு திறந்து அது பிரயோசனமே இல்லாம போனால் இதை விட பெரிய அநியாயம் உலகத்தில் இருக்க முடியாது. சகோதரர்களே, கொள்கைவாதிகளாகின்ற என்னிடத்தில் உங்களிடத்தில் செய்தான் ஷிர்கில் பித்அத்தில் வரமாட்டான். ஆனால் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய அந்த நாட்களிலே அடுத்தவருடைய அலாய்பலாயை பேசுவது, அடுத்தவருடைய பிரச்சனைகளை போட்டு மூக்கள் வைத்து அதிலே நேரத்தை கழித்துவது, அடுத்தவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது, அடுத்தவன் மானத்தை எடுத்து இன்டர்நெட்ல போட்டு சீரழிக்கிறது, அதற்கு அந்த நேரத்தை செலவழிப்பது, அடுத்தவன் விஷயத்துல தலை போடுறது, இப்படியாக செய்தாலும் இடத்திலே வரலாம். சிறப்பான அந்த மாதத்தை அடைய போகின்றோம் என்றால் அந்த மாதத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும். முக்கியமாக இந்த மாதத்தில் நான் என் நாவை பாதுகாக்க போகின்றேன். ஏன் தெரியுமா? மல்லம் யத قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. இந்த ஒரு ஹதீஸ் போது. யார் மோசமான செய்திகளை பேசுறது, அபாண்டம் சுமத்துறதை கட்டுக்கதை சொல்றது, இதனோட செயற்படுவது, இதை விட்டு விடவில்லையோ அவன் பசிச்சிக்கிறதால தாகித்திக்கிறதால எந்த தேவையும் இல்ல. நீங்க நோம்பு நாட்டுற பால் பொழுது காலை பொழுதுல உங்களோட பக்கத்து வீட்டு பொம்பளைய பத்தி, உங்களோட மைனியை பத்தி, உங்களோட கணவனை பத்தி, உங்களோட சகோதரனை பத்தி, உங்களோட உறவை பத்தி யாரத்தினை பத்தி பேசிட்டீங்கன்னா அடுத்தது என்ன? பசிச்சிருக்கிறத விட தாய்த்திருக்கிறத விட தண்ணியை குடிச்சு போட்டிக்கிறது பெட்டர். அதுதான் சரி. இதைத்தான் நபிகளார் சொன்னார். சகோதரர்களே, நோம்பு நாட்ட நிலைமையில் யாரும் யார் விடயத்திலும் ஒரு காலமுமே அவர்கள் அதாவது எந்த நேரத்திலும் அடுத்தவருடைய விடயத்தில் நாங்கள் மூக்கு நுழைக்க கூடாது. சகோதரர்களே, தௌஹீத் சமூகமாகின்ற நாம் குர்ஆன் சுன்னாவை பெற்று வாழக்கூடிய கண்ணியமானவர்களாக இருக்கக்கூடிய நாம் நோம்பினூடாக மறுமையில் கிடைக்கக்கூடிய நற்கூலி இதை பற்றி அலட்டிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் நோம்பினூடாக அடையப்பெறக்கூடிய புலனடக்க பயிற்சி சம்பந்தமாக அறிவது மிக குறைவாகவே இருக்கின்றது. சொர்க்கம் கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும் அறிகிறோம். ஆனால் நோம்பினூடாக புலனடக்கம் ஐம்புலங்களை அடக்கி வரக்கூடிய பயிற்சி சம்பந்தமான அறிவு மிக குறைவாக இருப்பதை பார்க்கின்றோம். நோம்புடைய சட்டத்திட்டங்கள் பற்றி அலசுகின்ற அளவுக்கு நோம்புடைய சட்டத்திட்டங்கள் தண்ணில தாண்டு குடிச்சா நோம்பு முறையுமா இல்லையா? சிக்னல் போட்டு பட்டு துறக்கலாமா ஏலவா? லட்சம் மனசோ போடலுமா ஏலவா? இப்படியான விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு நாம் என்ற பேச்சு மூச்சு கேள்வி பார்வை என்னுடைய புலனடக்க உறுப்புகள் இவைகளுடைய அவசியம் பற்றி சிந்திப்பது மிக 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 குறைவாகவே இருக்கின்றது. நோம்பு எல்லாரும் நோம்பு, நானும் நோம்பு. எமக்குள்ள வரைவிலக்கணம் என்ன? நான் வைத்திருக்கின்ற வரைவிலக்கணம் என்ன? சூரியன் மறைந்து சூரியன் உதயமாவதற்கு முன் அதிகாலை ஃபஜ்ர் நேரத்திலிருந்து நியத்தை வைத்து எதையும் உண்ணாமல் அதிலிருந்து அதாவது மாலை சூரியன் மறையும் வரை உண்ணாமல் குளிக்காமல் பருகாமல் இருப்பது நோம்பு. உண்மை. அது மட்டும் நோம்பல்ல. நோம்ப வரவேற்கின்ற நான், நோம்பை வரவேற்கக்கூடிய நாங்கள், அதில் கால் வைக்க போகின்ற நாங்கள், என்னுடைய நோம்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அது கண்ணியமான நோம்பாக இருக்க வேண்டும் என்றால் வாய்க்கு பெரிய ஒரு ஆவப்பூட்டை போட்டுக்கொள்ள வேண்டியிருக்கு. சிரமப்பட்டு விடிய விடிய குடத்தை நிறைச்சிட்டு காலை உடைச்சுட்டு அவன் கிறுக்கிடுவோம். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இவ்வளவு நேரம் பாதுகாத்து 6 மணிக்கு நோம்பு திறக்கிற போகல, 5:30 யாராவது ஒரு பல அவங்களோட பேச போகல, நீங்க அப்படியா? அதுக்கு பிறகு முடிஞ்சு, அதுக்கு பிறகு நோம்பை முடிஞ்சு விட்டது. நோம்பை நாங்கள் பால்படுத்தி விடுகின்றோம். சங்குட்டிய சகோதரர்களே, நோம்புடைய சட்டதிட்டங்களை பேசுகின்ற அளவுக்கு, அவருடைய ஏழை விஷயங்கள் பேசக்கூடிய அளவுக்கு உண்மையிலே எங்களுடைய நாவு வறண்டு வயிறு காய்ந்திருக்கின்ற போது நாவுக்கு சுதந்திரமாக பொய் புரட்டு அபாண்டம் இதெல்லாம் பேசுகின்ற நிலைமைகளை பார்க்கலாம். வஸ்ரியாமு ஜுன்னா, நோம்பு கேடயம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் பிடிக்கின்ற நோம்பு நோம்பாக இருக்கின்றதா? என்னுடைய நோம்பு ஹராமான விடயங்களிலிருந்து என்னை தடுக்கின்றதா? சின்ன திரைகளிலே சீரழிகின்ற இளைஞர்கள் யுவதிகளை பார்க்கின்றோமே, சின்ன திரைகளில் நீண்ட நேரங்களை எடுத்து சீரழியக்கூடிய இளைஞர்கள் யுவதிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுவது தெரியுமா? எமக்கு முன்னால்
பசியை கிளறக்கூடிய உணவு வைக்கப்படுது. முழுக்கோடிய பொறிச்சி சோசெல்லாம் ஊத்தி ஸ்பெஷல் அங்கிட்டு வச்சு ஃப்ரைட் ரைஸ் கொண்டு இங்கிட்டு வச்சு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு கொண்டு வச்சிருக்குது. காலையில பகல் ஒரு 12 1 மணிக்கு உச்சி வெயில். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? சின்ன புள்ள கூட என்ன சொல்லுங்க தெரியுமா? நான் நோம்பு கிரேப்ஸ் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, தொடம் இருக்குது, அது எல்லாம் இருக்குது. தின்னப்படாது உண்ணக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நாங்கள் தன்னை துன்புறுத்துபவனை அலட்சியம் செய்துவிட்டு தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வது லேசான விஷயம் அல்ல. என்னொத்த வீண ரொம்ப கிடைக்கிறார், சும்மா இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன செய்யுது? உங்களோட சரீரம் நடுங்குது, இழுக்கோடு குத்தோடு கொள்ளோடு அட்டிக்கோடு மட்டும் விளங்குது. இப்பதான் நான் சொன்னா, நீ நோம்பா இருந்தால் உண்மையிலே நீ நோம்பை அடைந்தவனா இருந்தால் உன்னோடத்தன் வம்புக்கு வந்தால், ஏற்றி பேச்சுக்கு வந்தால், சூடாக மாதிரி பேசினால், உன்னை ஒட்டாக்கிற மாதிரி நடந்தால் வேணாம், விட்டுடுங்க, அல்லாஹ்க்கா விட்டுடுங்க, நான் நோம்பு. நீங்க பாக்குறீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா பிரச்சனையாகும். இப்ப உண்மையான மோமீன் வேணாம் பாப்பா, ஏழு நோம்பு நான் பாதுகாத்துக்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் மாஸ்ஸலாம் எழுப்பிட்டு போ, இதுதான் மோமீன். அப்ப நோம்பு அடைஞ்சிட்டீங்க. என்ன சிறப்பப்பா? முஹம்மதுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன், நோம்பாயிட வாயிலிருந்து வரக்கூடிய குடல் நாற்றம், வாய் நாட்டம் பண்ணுவோமே சொல்லாதங்க. பல்லு தீட்டாம இந்த நாட்டம் வேற. 12 1 மணி 2 மணி 3 மணி போக வார வாடகை இருக்கு, அது குடல் காலியாவதா வரக்கூடிய வாடகை. நீங்க நைட்ல பல்ல தீட்டு துப்புராதான் படிக்கிறீங்க, காலை எழும்பக்குள்ள ஏன் வாய் நாட்டம்? நீண்ட நேரம் சாப்பிடாதால குடல் காலியா இருந்ததால வர நாட்டம். ரசூலுல்லாஹ் சொல்றார் என்ன? அப்படி ஒரு நிலைமை இங்க வந்தால், உங்களை யார் ஏசினால் பேசினால் அடக்கிக் கொள்ளுங்க. என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கின்றது ஆணையிட்டு சொல்லுகின்றேன், நோம்பாளிட வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மனம் கவலக்கூடியது. நோம்பாளிக்கு 2 சந்தோஷம். நோம்பு திறக்கிற நேரத்தை வர சந்தோஷம் உண்டு, மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது வரக்கூடிய சந்தோஷம் உண்டு என்பதை அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லித் தருகின்றார்கள். சகோதரர்களே, 20 நிமிடம் தான் இருக்கு என்று சொன்னார்கள். உண்மையிலே தலைப்புக்குள்ளே வரல, இன்னும் அவ்வளவு விஷயங்கள். இது ஒரு அவர்ல பேசி முடிக்கின்ற தலைப்பு அல்ல. இது அதாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்தாலும் எனக்கு பின்னால் இன்னும் சில உலமாக்கள் இருப்பதனால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்ற சகோதரர்களே, இது கண்ணியமான மாதம். இந்த மாதத்துக்கு ஏன் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேளுங்க, உனக்கு பிரைஸ் கேம் பரிசு கேள்வியா என்னது நோம்புக்கு ஏன் சிறப்புன்னு கேளுங்க. எந்த ரிப்ளை வரப்போகுது? கியாமுல் லைல் தலையா, தாஜத் தீக்கிற தலையா, அதெல்லாம் வேற, அது சிறப்புகள் வேற. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதுதான் சிறப்பு. ரமலானுடைய மாதம் கண்ணியமான மாதம், அதுக்கு சிறப்பு ஏன்? அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது, சும்மா அல்ல. முதல்லின்னாஸ் வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழி எது வழிகாடி எதை தெளிவாக பிரித்தறிவிக்கக்கூடிய கண்ணியமான குர்ஆன் அருளப்பட்ட மாதம். சகோதரர்களே, மலருடன் சேர்ந்த நாரம் மணக்கம் பண்ணாங்க. ஒரு பெல்ட்ல நீங்க என்ன செய்றீங்க? ஒரு நூல்ல அப்படி பூவை கோர்க்கிறீங்க, பூ வந்துச்சா? இப்ப அந்த பெல்ட் இருக்க பூவெல்லாம் உருவி வீசிட்டு பெல்ட்டை மோந்து பாருங்க, அந்த பெல்ட் என்ன செய்யுது? மணக்குது. அந்த நூல் மணக்குது. அந்த நூல் மணக்கிறதால பூ வந்ததால குர்ஆன் வந்ததனால் ரமலானுக்கு சிறப்பு. மனித மிருகங்களாக வாழ்ந்தவர்களை எல்லாம், மௌட்டிகத்தில் நினைத்து வாழ்ந்தவர்களை எல்லாம் மனித புனிதர்களாக, நாடாளு மன்னர்களாக, உலகத்தில் ரலியல்லாஹு அன்ஹு என்று பேசக்கூடிய அளவுக்கு, போற்றக்கூடிய அளவுக்கு மாற்றிய வான்மறை அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். எத்தனை ஆடு குணமான எத்தனை ஆடு குணம் தெரியா? மாதம் என்பது எப்படி சொன்னாங்க? 10 பேர்ல இப்படி காட்டினாங்க, இப்படி 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 முடியும், இப்படி இப்படி ஒரு தரல மடைக்கு இப்படி முடியும். எந்த அளவுக்கு மடமையில வாழ்ந்த சமூகம், 1 2 3 வாயிரத்து எண்ணம் தெரியாத சமூகம் எப்படி மாறினாங்க? குர்ஆனால மாறினாங்க. சகோதரர்களே, முதலாவது ரமலானை அடைய போகின்றோம், வரவேற்கின்றோம். மனதில் உறுதியாக நியத்து வைங்க, இந்த ரமலான்ல ஒரு முறை நான் குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் ஓதி முடிப்பேன். 2 3 முறை யோசிப்பாங்க, ஒரு முறை ஓதி முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ், தர்ஜுமாவை நான் வாசிப்பேன். இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹ், இப்னு கத்தீர் தமிழ்ல வந்திக்குது எடுங்க. எவ்வளவு வீணா செலவழிக்கிறீங்க? வீட்டுல கொண்டு வைங்கப்பா, ஆடு மாடு தான் குடும்ப வாழ்க்கை நடத்தி, அதுவும் தான் புள்ள விட்டு வச்சு போடுது. அதுக்கும் எனக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லையா? எந்த மனைவி உங்களோட மனைவிய, எந்த பிள்ளை உங்களோட பிள்ளைய உருவாக்குന്ന அடிப்படையை வளர்த்தெடுக்கக்கூடிய திராணி இல்லை என்றால் உங்களோட கடமை புரியக்கூடிய முஸ்லிம் அல்லாஹ் வாழத்தான செய்யறான், முஸ்லிம் அல்லாஹ் வாழத்தான செய்யறான். அவனுக்கும் உங்களுக்கும் இடையே வித்தியாசம் என்ன? வஹியை சுமந்தார்கள்,
அல்லாஹ்வுடைய வேதத்தை சுமந்தவர்கள் குர்ஆனை விளங்கி ஓத முயற்சி செய்யுங்கள். தக்வாவுக்காக ஏங்கி நிற்கக்கூடிய உள்ளம் முதலாவதாக விளங்கி ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக், இது ஒரு வேதம் உமக்கு இறக்கி வச்சிருக்கிறோம். முபாரக், இது பரக்கத்து பெற்றது. லியதப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். தர்ஜுமானத்துறை நாடுங்கள். குர்ஆன் வகுப்புகள் நடக்கிற மாஷாஅல்லாஹ் போங்க. உங்களோட பள்ளி நிர்வாகத்தை கேளுங்க. ரேடியோ எங்களுக்கு தரப்பட்ட மாதிரி மாஷா அல்லாஹ் என்னதான் எதிர்ப்புகள் நடந்தாலும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தரமான உலமாக்களை